சிந்தலக்கூண்டு பகுதியில் திடீர் புயல் காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் உள்ள கோனூர், சிந்தலக்கூண்டு, அனந்தராயன் கோட்டை, சாமியார்பட்டி மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அதிக அளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இப்பகுதியில் தற்போது வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். செவ்வாழை, ரஸ்தாளி, கற்பூரவள்ளி உள்ளிட்ட விவசாயம் நடைபெற்று வருகிறது. வாழை விவசாயமானது ஒரு வருட பயிராக உள்ளது. தற்போது போதிய கூலி ஆட்கள் கிடைக்காத நிலையில் குடும்பத்துடன் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மழை ஏற்பட்ட சூறாவளி காற்று சிந்தலக்கூண்டு பகுதியில் வீசியது. இதில் முருகேசன் தோட்டத்தில் மட்டும் சுமார் 500 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. இதில் 300 கற்பூரவள்ளி, 200 செவ்வாழை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்ததால் ஒரு வருடமாக வளர்த்து வந்த மரங்கள் தங்கள் கண்முன்னே சாய்ந்து 5 லட்சத்துக்கு மேல் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். அதேபோல் அனந்தராயன்கோட்டையில் இன்பா என்பவரின் விவசாய நிலத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. இப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான விவசாயிகளின் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விவசாயம் செய்தும் கடனை எப்படி கட்டுவது, தங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என சோகத்தில் மூழ்கியுள்ளனர். மேலும் தமிழக அரசு விவசாயத்துறையை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், வாழை மரங்களை நேரடியாக ஆய்வு செய்து அதற்குரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்தனர்.